பட்டா சிட்டா அதோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் பார்க்குறோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்க. எனக்கு ஓப்பன் பண்ணவே தெரியாது அப்படின்றவங்க ஜஸ்ட் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள்னு சர்ச் பண்ணிவிட்டு அதில் பட்டா சிட்டான்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து சைட்டு காட்டும். ஓகேவா? அதோட சைட்டை லிங்கை செலக்ட் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து அதில் ஹோம் பேஜ்னு இருக்கும், அந்த முன்பக்கம்னு சொல்லுவோம். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் மெயின் பேஜ். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படி இருக்குன்றத பாருங்கள். அதில் பட்டா மாற்றுதல் விண்ணப்பிக்க அப்படின்றதுக்குங்களா, பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க ஒருத்தவங்க பட்டா இப்போ புதுசாக லேண்டு வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய பத்திரத்தை வச்சு பட்டா அவங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வெப்சைட் தான் இந்த இது. ஓகேவா? அவங்களுக்கு பட்டா மாற்றுறதுக்காக வெப்சைட், ஏன்னா வேறு ஒருத்தங்க பேரில் இருக்கும், அது நம்ம பேருக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலிமா அவங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிங்க. அடுத்தது ரெண்டாவதாக இருக்குது பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட. இது ரெண்டாவது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம எல்லாருடைய எந்த கிராமமாக இருந்தாலும் அவங்களோட சிட்டாவை எடுக்கிறது. ஓகேவா? கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சிட்டா எடுக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு மாவட்டம் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்கா, அதுக்கப்புறம் என்ன கிராமன்றது, அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா பட்டா சிட்ட விவரங்களை பார்வையில் வந்து பட்டா எண். ஓகேவா? உங்களுடைய பட்டா நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா அதில் பட்டா எண்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டா நம்பரை வந்து அதில் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் கீழே இருக்கிற கேப்சரா கோடை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிட்டா வந்து ஓப்பன் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து பட்டா நம்பர் இருந்தால். அடுத்தது வந்து புலையன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சர்வே நம்பர் எப்படி நம்ம கொடுக்கலான்றது பாருங்கள். புலையன் 24/2 என்று இருந்தால் புலையெண்ணில் 24ம் உட்பிரிவினில் 2 என்று தேர்வு செய்து சமர்ப்பிக்கும். ஓகேவா? அதுவே புலையன் 24 என்று இருந்தால் புலையெண்ணில் 24 என்றும் உள்ளீட்டு செய்து உட்பிரிவில் மைனஸ் என்று தேர்வு செய்யும். ஓகேவா? இது வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ புலையனில் 45 கொடுத்தேன்னா உட்பிரிவில் 1 2 இது 2 மட்டும் தான் காட்டுது. அதில் எந்த நம்பரோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே? அதை கொடுத்துட்டு கேப்சரா கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டா வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா பேர். உங்களுக்கு சிட்டாவும் தெரியாது, பட்டா இது புலையனும் தெரியாமல் பேரை வச்சு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா பட்டா உரிமையின் பெயர் 3 எழுத்து மட்டில் தமிழில் உள்ளிடவும். ஓகேவா? பட்டாவில் இருக்கிறவங்களோட நேமு 3 லெட்டர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும். இல்லை நம்ம டிரான்ஸ்லேட்டில் தமிழில் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய நேம் வந்து என்னன்றதை கொடுங்க. ஓகேவா? நான் வந்து 3 லெட்டர் டைப் பண்ணிவிட்டு கேப்சரா கோட் டைப் பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டா லிஸ்ட் அந்த லிஸ்ட் அவுட் ஆகும். உங்கள் கிராமத்தில் ராமர்ன்ற பேரில் எத்தனை சிட்டா இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்து கேப்சரா கோடை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒன்றா தெரியாது நான் பண்ணணும்னா ஒன்றா செலக்ட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு அதுக்குள்ளே கொடுத்து இது பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சரா கோடை கொடுத்து சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சிட்டா வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து சிட்டா எடுக்குது. இது கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் எல்லா நெட் சென்டர்லையும் ஈஸியாவிலையும் இதுதான் பண்ணித்தராங்க. ஓகேவா? அடுத்தது ஆப்பதிவேடு. நிலத்துக்கான ஆப்பதிவேடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? யார் லிஸ்ட்டுன்னு அது வந்து ரெண்டாவது. ஆப்பதிவேடு விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்குல்ல, அந்த மூணாவது இது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டம், அடுத்தது உங்களுடைய தாலுக்கா, அடுத்தது உங்களுடைய கிராமம். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணி மாவட்டம் என்னன்றது செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களோட தாலுக்கா என்னன்றது செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிராமம், அதேமாதிரி கிராமம் என்னன்றது செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய சர்வே நம்பர். அதை தான் சொன்னல, அந்த சர்வே நம்பர் தான் இதில் கொடுக்க முடியும். அதில் புலையன்னு சொல்லுவோம். சர்வே நம்பர் 24/2 என்று இருந்தால் புலையனில் 24ம் அந்த உள்ளீட்டில் வந்து 2A என்று உள்ளிட்டு சமர்ப்பிக்கும். ஓகேவா? இதுமாரி புலையன் 24 என்று இருந்தால் 24 புலையனில் 24ம் உட்பிரிவில் மைனஸ் என்று தேர்வு செய்து சமர்ப்பிக்கும். ஓகேவா? இதில் இப்போ புலையனில் வந்து இப்போ 2/2A இல்லை 1/2A இல்லை 5/2A அப்படின்னு இருக்குன்னா அதில் புலையன் நம்பரில் அந்த 2ன்னு கொடுத்துட்டு உட்பிரிவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ 45ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இப்போ உட்பிரிவில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த 45ல் எத்தனை உட்பிரிவு நம்பர் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்து உங்களுடைய கேப்சரா கோடை கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நம்பருக்கான இது வந்து ஆப்பதிவேடு உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அந்த ஆப்பதிவேடு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நான் வந்து சொல்கிற விஷயத்தை தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது வந்து ஆப்பதிவேடு இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஏரிஸ்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். உங்களுடைய ஆப்பதிவேடு வந்துருச்சா, இதை Ctrl+P கொடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய இடத்துக்கான ஆப்பதிவேடு வந்து எடுக்கிறது. இது வந்து வில்லேஜில் இருக்கிறவங்க நான் தெளிவாக சொல்கிறேன். வில்லேஜில் இருக்கிற இதுக்கு சரி ஓகே. இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தோடனே அதுக்கப்புறம் பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஓகேவா? அது எதுக்காக அப்படின்னா உங்களோட சிட்டா வந்து போலியானதா இல்லை ஒரிஜினலா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இதுதான். அதில் உங்களோட சிட்டா நம்பர் வந்து
உங்களுக்கு குறிப்பு எண்ணுன்னு இருக்கும். அந்த குறிப்பு எண்ணை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டா வந்து ஷோ ஆகும். ஓகேவா? பட் இதோட டீட்டெயில் பற்றி உங்களுக்கு தெரியும்னா இதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதோட எல்லாருடைய ஒரு தனித்தனி பார்ட் வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் அந்த குறிப்பு எண்ணை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் சமர்ப்பின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இப்போ நீங்கள் இப்போ கரண்ட்டாக மாற்றினவங்க எல்லாருக்குமே அந்த குறிப்பு எண் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு பட்டை சிட்டா வச்சுருக்கீங்கன்னா அதில் கீழே வந்து குறிப்பு எண் போட்டிருக்கும். ஓகேவா? அதுலேயும் இருக்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தோன்னே உங்களோட சிட்டா வந்து ஷோ ஆகும். இது எதுக்காக வேணா நம்மளோட சிட்டா வந்து ஒரிஜினலாக இல்லை இதுவா, ஏன்னா ஒரு சில பேருக்கு நிறைய பேர் சும்மா மாற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி பண்ண சிட்டாவோ பழைய சிட்டாவே அப்படியே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இப்போ கரண்ட்டில் யார் பேரில் இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை, நம்மளோட இதில் தான் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த இது. ஓகேவா? இந்த இதில் போய்ட்டு உங்களுடைய குறிப்பு எண் டைப் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும். அந்த குறிப்பு எண் எதில் இருக்குன்னா நீங்கள் சிட்டா எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த கியூஆர் ஸ்கேனர் மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு காமிக்கும். நான் உங்களுக்கு அதை டீட்டெயில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி செக் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டாவிலே ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள், கீழே என்ற இணையதள கீழே இருக்குல்ல ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த குறிப்பு எண் எடுத்து இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கைபேசியில் வந்து 2D பார்கோடுன்ற ஒரு ஸ்கேனர் கோடு வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அந்த சிட்டாவில் இருக்க கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டும். அந்த நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பின் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தவனே உங்களோட சிட்டா வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். ஓகேவா? ஷோ ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பட்டா வந்து உங்களுடைய பேரில் தான் ஒரிஜினலாக இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ எனக்கு ஷோ ஆகிடுச்சிங்களா? இப்போ நம்மளுடைய பட்டா வந்து கரெக்டாக இருக்குது, என்னோட பட்டா வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது, என்னோட பேரில் தான் இருக்குது அப்படின்றத எனக்கு கதர் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்ற பாருங்க, கீழே ஸ்கொயர் பண்ணுறாங்க. இதில் வந்து அரசு புறம்போக்கு நில விவரம் பார்வையிடு. ஓகேவா? இப்போ அரசு புறம்போக்கு நம்ம பக்கத்தில் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அரசு நிலம் இருக்குது அப்படின்னா நம்ம இடத்தோட சப்டிஷன் அதுவாக இருக்குது அப்படின்னா அந்த சப்டிஷன் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் மாவட்டம், தாலுக்கா, கிராமம் என்னன்ற செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சர்வே நம்பர்னா அந்த புலையன்னு சொல்லுவோம். அந்த புலையனில் வந்து இது பண்ணிவிட்டு உட்பிரிவு எண் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம அரசு புறம்போக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு. அதில் கொடுத்துட்டு உங்களோட கேப்சரா கோட கொடுத்துட்டு நீங்கள் சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே காமிக்கும். அது கவர்மெண்ட் லேண்டாக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் லேண்ட்னு சொல்லி காமிக்கும். இல்லையே ஒரு சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் லேண்ட் இல்லைன்னு சொல்லி காமிச்சுன்னா அது வேறு மாதிரி காமிக்கும். அது எப்படின்னு காட்டுறேன். பட் கவர்மெண்ட் லேண்டாக தான் அந்த மாதிரி காமிக்கும். இதுவே இல்லை அப்படின்னா ப்ளீஸ் செக் த சர்வே நம்பர் இஸ் த சப்டிவிஷன் நம்பர், ப்ளீஸ் கோ டு த்ரோ த ஹெல்ப் மெசேஜ், இன்க்ரீஸ் த ப்ராப்ளம், ஸ்டில் எக்ஸிட் த, ப்ளீஸ் காண்டாக்ட் த தாலுகா ஆஃபீஸ். தாலுகா ஆஃபீஸில் போய் டேரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்மளுடைய எஃப்எம்இன்னு சொல்லுவோம், புலப்படம் சொல்லுவோங்களே. இது வந்து புலப்படம் விவரங்களை பார்வையிட கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய மாவட்டம், தாலுக்கா, கிராமம் இது எதுக்காகன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி இல்லை வரைபடம்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் பாருங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட புலைவெட்டின் மணி குறிப்பிடவும். புலையன் 24/2 என்று இருந்தால் புலையனில் 24 உட்பிரிவின் 2 என்று சேர்ந்து சமர்ப்பிக்கவும். புலையெண்ணில் 24 என்று இருந்தால் புலையெண்ணில் 24 மற்றும் உட்பிரிவில் மைனஸ் என்று தேர்வு செய்யவும். பின் புலப்படங்களை சொடுக்கவும். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஃபுல் மேப் வேணும். இப்போ 24 இருக்க இது வந்து ஃபுல் மேப்பாக வேணும், இல்லை 45 இருக்குது ஃபுல்லாக வேணும்னா மைனஸ் கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டேன் புலையனில் 45. உங்களுக்கு சிங்கிள் மேப்பு வேணும்னா 1, 2 கொடுங்க. இல்லை எனக்கு 45 இருக்கிற எல்லா மேப்பையும் எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா மைனஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே கேப்சரா கூட டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா 45 சர்வே நம்பரில் இருக்கிற மொத்த மேப்பும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொடுத்துட்டேன். கொடுத்தவனே உங்களுக்கு மொத்த மேப்பும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? 45 இருக்கிற எல்லாமே டோட்டல் மேப்பாக இது ஷோ ஆகும். அது வந்து மைனஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, அதுவே ஒரு நம்பராக கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்பர் மட்டும் உங்களுக்கு மேப் ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இது ஃபுல் மேப்பாக காமிக்குது. இந்த மாதிரி தான் ஃபுல் மேப்பாக எடுக்குது. இல்லை பர்டிகுலராக வேணாலும் பர்டிகுலர் மேப் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள், கீழே செல் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பட்டா நகலை பார்வையிடும் கிராமம். ஓகேவா? பட்டா நகலை பார்வையிடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டாவுடைய ஆர்டர் காப்பின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம இப்போ புதுசாக இப்போ ஒரு சிட்டா அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த பட்டா மாற்றத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த விண்ணப்ப எண்ணை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆர்டர் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நான் பண்ணியிருக்கேன். இப்போ யார் பேர்லேருந்து யாருக்கு மாறி இருக்கு அப்படின்றது எல்லாமே டோட்டலாக ஷோ ஆகும். நம்ம இப்போ பாருங்கள், அந்த கொடுத்ததில் வந்து விண்ணப்ப எண்ணுன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நான் டைப் பண்ணுற நம்பர் இருக்கும். இது 2021 நீங்கள் ரொம்ப ஓல்டில் பண்ணியிருந்தால் கூட அந்த குறிப்பு எண் இருந்தால் அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட்டாவுடைய ஆர்டர் காப்பி நான் இப்போ அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? பட்டா மாறுதலாம் உத்தரவு நகல்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? குறிப்பு எண்ணை கொடுத்துட்டு கேப்சரா கொடுத்து சமர்ப்பின்னு கொடுக்குறேன். சமர்ப்பின்னு கொடுத்தவனே உங்களுக்கு வந்து அந்த விண்ணப்ப எண்ணும் ஷோ ஆகும். விண்ணப்ப எண் இது உத்தரவு நகல் பார்க்க அப்படின்னு கீழே இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அதை கிளிக் பண்ணவொடனே இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். நான் காமிக்கிறேன். ஓகே, ஷோ ஆயிடுச்சிங்களா? பட்டா மாறுதல் உத்தரவு. ஓகேவா? ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இருந்தது, அந்த இடம் எவ்வளோ சென்ட்டு, எவ்வளோ இதிலேருந்து இருந்தது, அதோட பேர், அந்த பட்டா நம்பர் எல்லாமே ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ உங்களுடைய பட்டா இதில் எல்லாமே காமிக்குது. எந்த நிலத்தில் வந்து இது பண்ணாங்க, யார் பேரில் இருந்தது, அது எந்த நாளில் அவங்களுக்கு வந்து நீங்கள் போட்டீங்க,
அந்த பார்வைன்றது அவங்க உத்தரவு எப்போ போட்டது என்னோட இதிலேருந்து பட்டா மாற்றத்திற்கு முன் வந்து பழைய பட்டா நம்பரு, அது சர்வே நம்பரு, அது ஐனின் தந்தை சின்னத்தம்பின்ற பேரில் இருந்தது. அடுத்தது பட்டா மாற்றத்திற்கு பின்பு ஓகேவா, நீங்கள் பட்டா மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பட்டா எண் வந்து 2054 சப்டிஷன் நம்பர் 75 15B யார் பேரில் இருந்ததுன்னா பெருமாள் பொன்னம்மா அந்த மாதிரி ஆறுமுகம் அந்த மாதிரி பழைய பட்டா நம்பர் புதிய பட்டா நம்பர் பழசுலேருந்து புதுசு மாறினது. இதோட கீழே இருக்கிறது வந்து சிட்டா காப்பி. அந்த பட்டா எண் என்னன்றது உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ லாஸ்ட்டாக இவங்க பேரில் தான் இருக்குது அப்படின்றதுக்கான இது அத்தாச்சு ஓகேவா. இப்போ லாஸ்ட்டாக 2054 தான் பட்டா அது. அதோட சிட்டா காப்பி தான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகுது. இது நீங்கள் இதோட நம்பரை வச்சு நீங்கள் இப்போ ஒரிஜினல் பட்டாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. இது பட்டா மாற்றுறதுக்கான ஆர்டர் காப்பி இது ஓகேவா. நான் மாற்றிட்டேன்றதுக்கு அதுவே பெறுநர் யார் போட்டது ஓகேவா. பட்டா மாற்றத்தின் அப்ளிகேஷன் யார் போட்டது, அது யார் மாற்றி கொடுத்தது, அவங்களோட டீட்டெயில் வரைக்கும் தெரியும் பாருங்கள். விஜயன்றவர் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் ஜோனல் டிடி தாசில்தார் திருக்குளூர் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓகேவா. யார் மாற்றினாங்க, அது எந்த தேதியில் பண்ணாங்க, எந்த தேதிக்கு உங்களுக்கு பட்டா வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்றத மொத்தமாக டீட்டெயிலும் காமிக்குது. இதுதான் வந்து பட்டாவோட ஆர்டர் காப்பி. இந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணி இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் ஓகேவா. இது எதுக்காக கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நாங்கள் மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது எனக்கு இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக பட்டா ஆர்டர் காப்பி கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்து எடுத்து கொடுத்துக்கலாம், அது வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்கள், நகர நில அளவீடு பதிவேடு ஓகேவா. பட்டா நகலை பார்வையிடு கொடுத்து பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு வாங்க, நகர நில அளவை பதிவீடுன்னு இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகே. இப்போ ஓகே, இதில் வந்து நில அளவீடுன்றது கொடுத்தாச்சு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நகரத்தில் இருக்கவங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்காக எடுக்கிற விஷயம் இது ஓகேவா. இப்போ மாவட்டம் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய மாவட்டம் என்னன்றது நம்மளுக்கு இதில் வராது, ஏன்னா இதெல்லாம் வில்லேஜ் வரதுன்றதால இந்த மாவட்டத்தை வேணாம், நான் வேறு மாவட்டம் கொடுக்குறேன் ஓகேவா. பட் நகரங்களுக்கு மட்டும்தான் சரியா. பட் நகரங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். நான் இப்போ எப்படின்றது ஒரு சும்மா ஜஸ்ட்டு ஒரு இது கொடுக்குறேன். விழுப்புரம் கொடுத்துட்டேன். அடுத்து வட்டம் வந்து விழுப்புரம் இல்லை திண்டிவனம் ஏதோ ஒன்று கொடுத்துங்க. அடுத்து நகரம் உங்களோட இது என்னவோ அதை கொடுத்துங்க. நகரம் கொடுத்துட்டு வார்டு உங்களுடைய வார்டு என்ன வார்டுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிளாக்னு சொல்லி வரும். பிளாக்னு இருக்கலாம், அதில் கிளிக் பண்ணால் எத்தனாவது பிளாக் உங்களுது ஓகேவா. அந்த பிளாக்கோட இதை கொடுத்துட்டு அடுத்து நகர புலையன் அது வந்து இதில் எல்லாமே ஷோ பண்ணுறது தான், டிக் பண்ணுறது கிடையாது. கொடுத்துட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட கேப்சரா கோடை கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிட்டியில் இருக்கிறோட இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேவா. அது என்ன இது, அது சர்க்காரோடைய நிலமா இல்லை புறம்போக்கு நிலமா இல்லை அது ஒரு தெருவா என்னன்றது உங்களுக்கு காமிக்கும். புகைந்து தெரு சர்க்கார் புறம்போக்கு நிலம், ஆனால் நான் இப்போ கொடுத்த நம்பர் ஓகேவா. பட் பிளாக் வந்து 9 இருக்கிறதுல வந்து புகைந்து தெரு, அந்த புகைந்து தெருவில் வந்து இதில் வந்து பட்டா இதில் பார்த்தீங்கன்னா சர்க்காரோட இதோட இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு. இதுவே உங்களுக்கு நிலம் இல்லை ஒரு மனையாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மனை என்னன்றதை சொல்லி காமிச்சிடும் ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்து அரசு புறம்போக்கு நிலம் வந்து கிளிக் பண்ணி நாம் வந்து செக் பண்ணிக்க வேண்டியது ஓகேவா. சாரி, நகர நில அளவு பதிவேடு. அடுத்தது நகர நில அளவோட வரைபடம் எஃப்எம்இன்னு சொல்லுவோம் சரிங்களா. உங்களுடைய நகரத்தில் இருக்கிறோடைய வரைபடத்தோட எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. வரைபடம்னா இது எஃப்எம்இன்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு மேலே ஒரு குறிப்பு பாருங்கள். இசேவில் தற்போது இணைக்கப்படாத நகரங்களின் பட்டியல் இணைக்கப்படாத நகரங்களின் பட்டியல் விரைவில் இணைக்கப்படும் ஓகேவா. இது வரைக்கும் நீங்கள் இணைக்காத லிஸ்ட்டு ஓகேவா. அந்த சிட்டியில் இருக்கிறதுல எதெல்லாம் இணைக்கலை அப்படின்றது இது அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் பிடிஎஃப்பில் வந்து காமிக்கும். இந்த சிட்டிலாம் இன்னும் இணைக்கவே இல்லை ஓகேவா. இதெல்லாம் இணைச்சிருவாங்க, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இணைச்சிருவாங்க அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இருக்கிறது மட்டும் இந்த டவுனில் இருக்கிற ஏரியா மட்டும் உங்களால் எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. மற்ற டவுனில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு டவுனில் இருக்க ஏரியாவுக்கு வந்து கொடுத்து அதோட எஃப்எம்பி நான் வந்தேன்னா எடுத்து எப்படி காட்டணும் பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் வந்துட்டேன், அதில் வந்து மாவட்டம் என்னன்றது செலக்ட் பண்ணிக்கிறேன். மாவட்டம் சாரி இப்போ கள்ளக்குறிச்சி தான் கொடுக்கூடாது, கீழே வாங்க விழுப்புரம் கொடுத்துறேன். ஏன்னா இப்போ மாற்றின மாவட்டம் தான் நான் அதனால் விழுப்புரம் கொடுத்துட்டு என்ன வட்டன்றதுக்கு எடுத்து நகரம் என்னன்னு கொடுத்துறேன். அதில் வார்டு எந்த வார்டுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிளாக் என்ன பிளாக்கோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நகரத்துடைய புலை என்ன எதுனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் உட்பிரிவில் 0 என்ன இருக்கோ அதை காமிக்கிறத ஷோ பண்ணிவிட்டு அதில் எல்லாமே என்ட்ரு கொடுக்குற மாதிரி தான், நீங்கள் எதுவும் டைப் பண்ணுற மாதிரி கிடையாது ஓகேவா. கேப்சர் கோட் மட்டும் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பிளாக்கோட இது ஏரியா வந்து மேப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேவா. இது வந்து நகரத்தில் உடைய மேப் எடுக்கிறது, டவுன் ஏரியான்னு சொல்லுவோம். டவுன் ஏரியாவோடைய லேண்டோடைய மேப் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது ஓகேவா. இதை பற்றியும் நான் பர்டிகுலராக தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாருடைய வீடியோவும் இது தனித்தனியாக வீடியோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் கிளிக் பண்ணி அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ மேப் ஓப்பன் ஆச்சுங்களா. இந்த மாதிரி தான் இந்த மேப் என்னன்றதை உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இது பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. சரி ஓகே, இது வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னன்றதை நான் செக் பண்ணுறேன். ஹோம் பேஜுக்கு போவோம், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம்
விண்ணப்ப நிலைன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, லாஸ்ட் இது தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பட்டா அப்ளை பண்ணியிருப்பீங்களா, பட்டா மாற்றுறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அது வந்து யார்கிட்ட இருக்குது, இல்லை விஓ கிட்ட இருக்கா, இல்லை ஒரு ஜோனல் டிசியில் இருக்கா, இல்லை போட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இது. உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து விண்ணப்பம் என்னன்னு ஒன்று போட்டிருக்கோம், அதில் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பரை டைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஸ்லாஷ் தான், நீங்கள் ஸ்லாஷ் போட வேண்டியதில்லை, நம்பர் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்லாஷ் வியும். ஓகேவா, அதை டைப் பண்ணிவிட்டு கீழே அங்கீகரிப்பு மதிப்புன்றதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்சர் கோட் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து பிளிங்க் ஆகும், யார்கிட்ட இருக்குது அந்த இது அப்படின்றது பிளிங்க் ஆகும். இப்போ நான் கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு பிளிங்க் ஆகுதா, அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவ்டு ஜோனல் டெப்டி தாசில்தார், அது 26/10/2021 வந்து எனக்கு சர்டிஃபிகேட்டே அந்த சிட்டாவே மாற்றி கொடுத்துட்டாருன்றதை காமிக்குது, அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்றது. இது அப்ரூவல் பண்ணலை அப்படின்னா ஜோனல் டெப்டின்னு சொல்லுவோம், விஓ இருக்குன்னா விஓ அப்படின்றது உங்களுக்கு ஷோ. ஓகேவா, அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணனாலும் இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம். ஓகேவா, நெட் சென்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஈஸியாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி அவங்களுடைய சிட்டாவோடைய அந்த அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி அப்படின்னா யார்கிட்ட இருந்து உங்களுக்கு ஷோ ஆகும், அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது தனித்தனியாக எனக்கு வேணும்னாலும் அதில் செக் பண்ணிடுறேன், பட் இங்கிலீஷில் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அப்ளை ஃபார் த ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், வியூ பட்டா சிட்டா, வியூ அரெஸ்ட் எக்ஸிட், அடுத்து வெரிஃபை பட்டா சிட்டா, வெரிஃபை கவர்மெண்ட் ப்ரைவேட் புறம்போக்கு லேண்ட், எஃப்எம்பி ஸ்கெட்ச், வியூ பட்டா ஆர்டர் காப்பி, டிஎஸ்எல்ஆர் எக்ஸெட், டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்ச், ஒரு மீன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.